ஓம் அகதீஷாய நமக. நான் சிவனேன்னு தானடா இருந்தேன். என்னைய உசுப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களே. சிவமகா வாழை சித்தன் என்னும் அன்பான பேராற்றல் கொண்ட சிவ பிரபஞ்சம் வளம் வருகின்ற வாழும் குருவாக உங்கள் முன்னால் ஜொலித்து கொண்டிருக்கின்ற அவ்வடிவத்திற்குள் இருந்து பெறுகின்ற அன்பை காட்டிலும் உயர் அன்பு எங்கும் இல்லை பூவுலகில் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஒரு வாழும் குருவினுடைய அன்பு யாம் கூறாது இருந்தோம். அனைத்து அன்பும் ஒன்றுதான் என்று கூறினோம். பிரித்து பிரித்து கூறினால் இன்று முழுவதும் கூறிக்கொண்டிருக்கலாம். இவன் உரைத்தவாறு எந்த அன்பும் எத்தகைய அன்பானவர்களுக்கும் குறைந்ததில்லை என்று கூறுகின்றோம். ஒரு குரு காட்டுகின்ற அன்பிற்கு ஈடான அன்பு எங்கும் இல்லை. ஏனெனில் எல்லாமுமாக மாறி அன்பு செலுத்துகின்றவன் குரு என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீஷாய நமக. இவனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? இவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவன் கொங்கு மண்டலம், இவன் பல்லவதேயம், இவன் சென்னை மண்டலம், இவன் இருப்பது கோவில் மண்டலம், அவள் இருப்பது நெல்லை மண்டலம், அவன் இருப்பது ஒரு மத்திய அரசில் பணிபுரிகின்ற அற்புதமான கம்பெனியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இவனுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? அன்பு பாலம் அமைத்து அன்பு என்கின்ற இவன் உரைத்தவாறு அதால் கட்டி இடப்பட்டிருக்கின்ற நிலைக்காகத்தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவன் ஏதாவது வழங்கி விடுவான், ஏதாவது கொடுத்து விடுவான் என்றா? செல்லும் பொழுது கட்டுக்கட்டாக எதையாவது கொண்டு சென்று விடுவார்கள் என்றா? அந்த பாடலில் வருமே, கட்டுக்கட்டா கேட்க வரல சாமி, வாழ்கின்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இத்தகைய மானிட பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்பது ஒன்றுதான் உம்மிடமிருந்து யாம் பெற வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே. அன்பை மட்டும்தான் பகிர்கின்ற சபை, அன்பால் மட்டும்தான் ஒரு தேசத்தையே இன்னொரு தேசம் வீழ்த்த முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அன்பு இருந்தால் அகிலத்தை ஆளலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. அகிலத்தை மட்டுமல்ல, 14 லோகங்களையும் ஆள்கின்ற அற்புதமான ஆற்றலை ஒரு சித்தனிடம், உங்களை விட வயது குறைந்த, வயதை ஒத்த, வயதை மூத்த ஒரு மானிடன் சரீரத்திற்குள் அத்தகைய ஆற்றலை புகுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அதன் காரணம் என்ன? அகத்தியன் மேல் அவன் காட்டிய அன்பு, பிரபஞ்சத்தின் மேல் அவன் காட்டுகின்ற அன்பு, அத்தகைய அன்பின் வடிவமாக அமைந்திருக்கின்ற அவனுக்குள் இருந்து அன்பை மட்டுமே பெறுவதற்காக வந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. அது இருந்தால் அனைத்தையும் வெல்லலாம். ஏன்? சிவத்தை கூட வென்று அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனையும் வென்று அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக.